இருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஐசையா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது பட் those who have hope on the Lord என்று பார்க்கிறோம். பட் என்று சொன்னால் அதற்கு முன்பு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். மேலே உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது இளைஞர்களை பற்றியும் வாலிபர்களை பற்றியும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இளைஞர்கள் இளைப்படைவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்களோ, எத்தனை வருடம் காத்திருக்கிறீர்களோ தெரியாது, ஆனா இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுடைய முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் காத்திருந்து காத்திருந்து கண் பூத்து போனது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு புது பலனை கொடுப்பார். Dear children of God, but those who have hope on the Lord shall renew their strength and they will soar like the eagles. Are you waiting upon the Lord? Because you have a hope on the Lord, you will not be ashamed. God will not put to shame. He will always bless you. He will always be with you and prosper you for whatever you have been praying for all these years, all these months, all these days. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காத்திருந்த நாட்களுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஒரு தேவன் உங்களோடு இருக்கிறார். My Lord will not fail on his promises. He is a promise keeping God. Just hope on him. Just wait for him on the right time. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் நீங்கள் அடங்கி இருங்கள் என்று சொல்லி. We need to wait upon the appropriate time for God to exalt us. He will do it on the right time. He will do it on the due time. So let us submit ourselves under the mighty hands of the Lord so that He will renew your strength. He will give you new strength. You will not be disappointed. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள். உலகத்துல ஓடுகிற மனிதர்கள் இருப்பார்கள், அவர்கள் இளைப்படைந்து போவார்கள். நடந்து போகிற மனிதர்களை பார்ப்பீர்கள், அவர்கள் சோர்ந்து போவார்கள். அவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு, ஐயோ இவர்கள் என்ன பலன்ல ஓடுறாங்களோ தெரியலையே, இவங்க எப்படி இப்படி ஊழியம் செய்கிறாங்க தெரியலையே, இவங்களை பார்க்கும்பொழுது எங்களுக்கு பொறாமையா இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஜெபங்களை கேட்பார், உங்களுடைய காத்திருப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வைப்பார். God will bring an end for your waiting. He will bless you. He will bless your children. He will bless whatever you do. He is going to prosper you in this month. Shall we pray? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் உமக்கு காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. உலக மனிதர்களுக்காக அல்ல, உலக மக்களுடைய கட்டளைகளுக்காக அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும். காத்திருக்குதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வாரும். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்களே,
அவர்கள் வெட்கமடையாதபடிக்கு செய்தருளும். அவர்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை உண்டாகட்டும். ஒரு பெரிய பிரேக் த்ரூவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்தருளும், அடையாளங்களை செய்தருளும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு காத்திருந்து அழுது போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து